நான் ஐடி கம்பெனில வேலை வாங்குறதுக்கு பண்ண 5 விஷயத்தை 5 வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுல ரெண்டாவது விஷயத்தை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நேத்து வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் கண்டினியூட்டி கரெக்ட்டா இருக்கும். நம்ம டிஎம்ல வந்து ஏன்டா மூஞ்சியே தான் கழுவ மாட்டேன்னு பார்த்தா மூஞ்சி கழுவுற கண்ணாடியை கூட கழுவாம வச்சிருக்கேன்னு காரி துப்பி வச்சிருந்தாங்க. என்னதான் கழிவறையா இருந்தாலும் நமக்கு அருவி மாதிரி ஊத்துறதே அந்த இடத்துல தான் கற்பனை. அதனால அந்த இடத்த க்ளீனா வச்சுக்கலாம் எப்படின்னு பல்லு விளக்கிட்டே பாலிஷ் போட்டேன் கண்ணாடிக்கு. பாலிஷ் போட்டு வெளிய வந்தனே பாதாம் தூக்கி வாயில போட்டுக்கிட்டு எடிட்டிங் வேலையை முடிச்சிட்டு ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு வெளிய வந்து ஒரு சோகமான விஷயம் கக்கூஸ்ல கண்ணாடி வச்சவனுங்க ரூம்ல கண்ணாடி வைக்காம விட்டானுங்க. அதனால மூஞ்சி பாக்குறதுல இருந்து முடி சீவர வரைக்கும் எல்லாமே கஷ்டமா இருக்குது. பேசாம நீங்க ரூம்ல ஒரு ஆணி அடிக்கலாமே நீங்க கேட்கலாம். பட் திஸ் இஸ் நாட் மை தாத்தா கட்டி வச்ச ரூம். ஆணி அடிச்சா மூஞ்சில சாணி அடிச்சிருவானுங்க. சாப்பாடு டைம் வந்துருச்சுன்னு சாம்பார் உள்ள விட்டோனே சார்பா ஒரு தூக்கம் வந்துருச்சு. சால அதுல இருந்து மிஸ் ஆகி எப்படியோ பேக் தூக்கிட்டு ஆபீஸ் கிளம்பறப்போ நம்ம ஜி அதிர்ச்சியோட மாடல் 2 மறக்காம எடுத்து கையில கட்டியாச்சு. நவ கமிங் டு தி ஜாப் மேட்டர். ஐடி கம்பெனில வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் இல்ல இதுவும் ஒண்ணு. அதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் நேத்து சொன்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல நீங்க கொஞ்சம் அரகுறையா இருந்தா கூட பரவாயில்லை. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் கச்சிதமா இருந்துச்சுனா போதும். அச்சு பேசி அப்படி இப்படின்னு எப்படியாவது வேலையை வாங்கிடலாம். எந்த அளவுக்கு இங்கிலீஷ் சூப்பரா பேச தெரியணும்னா நமக்கு அரகுறை அறிவே இருந்தாலும் அதை இன்டர்வியூட்ட காட்டாம மண்டே கழுவுற அளவுக்கு டிப் ஆஃப் தி டங்ல இங்கிலீஷ் பேசணும். அதாவது நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசணும். இந்த இங்கிலீஷை நீங்க கிளாமரோட பெர்ஃபெக்ஷனா கத்துக்கிறதுக்கு சூப்பர் நோவான ஒரு ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய வெப்சைட் யூடியூப் கோர்சஸ்லாம் இருக்குது. மறக்காம யூஸ் இட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ இல்லையோ ஐடில வேலை தேடுறவங்க டோலர் டோலியா இருக்காது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு முடிஞ்ச அளவு தகவலை முழுசா ஷேர் பண்ணிட்டேன். இப்போ முக்சின் முட்டை பப்ஸ் திண்ட கதையில இருந்து மிச்ச டேவை பாப்போம். நம்ம காப்பி குடிக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்குற டோலி கால் பண்ணி கீழ ஒரு ஈவென்ட் நடக்குது சீக்கிரமா அப்படினாங்க. மூஞ்சி முட்டை பப்ஸ் மாதிரி வீங்குற அளவுக்கு வேலை வெளுத்து வாங்குனதுனால மூட் அவுட் ஆனா முட்டை பப்ஸ் சாப்பிடுறதுக்கு வேணா கீழ வரேன்னு சொல்லிட்டு போனேன். முட்டை பப்ஸ் மட்டும் சாப்பிட போனா எனக்கு என் கிரஷ் ஹார்ட் மாதிரியே நல்ல சாஃப்ட்டான 2 கேக் வேற கிடைச்சு. ஆனா என் கிரஷ் ஹார்ட்ல எனக்கு ஒரு இடம் கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்ல. நான் மோட்டிவேஷனோட மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா மேடம் என்னை எப்பயோ பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வேற விஷயம். வேலையை முடிச்சிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு போற வழியில லிஃப்ட்ல நம்ம வடக்கு பையாவை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு மேரானா முக்சின் ஹே இதை தவிர நமக்கு வேற எதுவுமே ஹிந்தியில தெரியாது. அதனால அவர் நம்மள்ட்ட அதிகமா பேசல. வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்தாரு. அப்படியே மறக்காம நீங்களும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே அந்த ஃபாலோவையும் பண்ணி வச்சுக்கோங்க. ரூமுக்கு வந்தனமே சிக்கன் சாப்பிட்டு கொரட்டை விட்டு படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.